பார்த்துட்டு இருக்க மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் பஸ் மிஷின். இது வந்து பர் ஹவருக்கு 600 அந்த மாதிரி வந்து கொடுக்கும். இதே வந்து 800 எடுத்துக்கலாம், இதே 1000 எடுத்துக்கலாம். டிபெண்ட்ஸ் உங்கள் ரிக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணி தரலாம். ஸோ இந்த மிஷின் வந்து எஸ்எஸ் வெர்ஷனில் இருக்குது. இது ஃபுல்லாக எஸ்எஸ், சரியா? இது வந்து எம்எஸ் வெர்ஷன். ஸோ இந்த வெர்ஷன்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வெர்ஷனில் இருக்கிற கேஜ் என்ன திக்னஸ் போடுறோமோ அதே தான் நம்ம வந்து எஸ்எஸ்லேயும் போடுறோம். இது நார்மலாக நம்ம எஸ்எஸ்ல வந்து போடுற திக்னஸ் கேஜ். ஸோ இது பார்க்கும்போதே தெரியும், இது ரொம்ப ஹெவி டியூட்டி. உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் எப்பவுமே வந்து மிஸ்ஸே ஆகாது. நீங்கள் ஒரு 5000 சப்பாத்தி போடணும், 10,000 சப்பாத்தி போடணுன்னாலும் இந்த மிஷினை வச்சு நீங்கள் போடலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது. இப்போது இந்த மிஷினோட ஆப்ரேஷன் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ மிஷின் வந்து ஆன் பண்ணுறது எப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக்கர் இருக்கும், எம்சிபி பிரேக்கர். அதை வந்து இப்படி ஆன் பண்ணணும். இது ஆன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வந்துட்டு உங்களுக்கு வந்து இது ரூம் டெம்பரேச்சர். இது வந்து இப்போ இருக்கு இல்லையா, இது ரூம் டெம்பரேச்சர். இது வந்து நம்ம செட் பண்ணியிருக்க டெம்பரேச்சர் 160 டிகிரி வேணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். இது 30 டிகிரி. இப்போ இது வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். இது இன்க்ரீஸ் ஆகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ 15 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணோன்னா இது வந்து 160 கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி வந்து போடலாம். இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து கிட்டத்தட்ட ரீச் ஆயிடுச்சு. 155 வந்தாலும் நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். மிஷினும் ஆன் பண்ணியாச்சு, மோட்டரும் வந்து இப்போ ரன் ஆகுது. ஸோ இப்போது சும்மா சப்பாத்தி வந்து ஒன்று இது மேலே வைக்கிறேன். அவ்வளோதான், சப்பாத்தி வந்து உங்களுக்கு நல்லா பக்காவாக வந்து குக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம வந்து இதில் வந்து என்ன சைஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போது இது வந்து ரொம்ப சின்ன பால். நான் இதுலேருந்து நான் ஒன்றும் பாதி இப்படி கனெக்ட் பண்ணி போடுறேன். ஜஸ்ட் நீங்களே பாருங்கள். ஓகேவா? இந்த அளவுக்கு கூட சப்பாத்தி வந்து இதில் எடுக்க முடியும். அதாவது பூரிக்கு இதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இருக்கிறதுலே வந்து பெருசா எவ்வளவு பெருசு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா இந்த சைஸ்க்கும் எடுக்க முடியும். கிட்டத்தட்ட இது ஒரு 8.5 இன்ச் அந்த மாதிரி வந்து வரும். 8.5 இன்ச் 9 இன்ச் கிட்ட வரும். நார்மலா வந்து இந்த மிஷின்ல வந்து 8 இன்ச் வரைக்கும் நம்ம தாராளமா எடுக்கலாம். 8.5 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம தாராளமாவே எடுக்கலாம். இப்போ போடுறேன். இது வேரியஸ் பால்ஸ் இது, அதனால உங்களுக்கு வந்து வேரியஸ் சைசஸ்ல வந்து வரும். இதே பால் கட்டிங் மிஷின் வச்சு கரெக்டான சைஸ்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான சைஸ்ல வந்து சப்பாத்தி வந்து வரும். போடுறது எல்லாமே இப்ப சப்பாத்தி தான். இது மேல நீங்க வச்சா போதும். ஒண்ணு வரும்போது அது வரும், அப்போ அதுக்கு மேல வேற ஒண்ணு. இந்த மிஷின்ல வந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகமா வருது, நான் இன்னும் பேப்பர் மாதிரி சப்பாத்தி எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து 4 பக்கம் வந்து லைட்டா இப்படி திருப்பினா போதும். 2 3 4. இப்போ இதே சைஸ் சப்பாத்தி நான் போடுறேன். உங்களுக்கு சப்பாத்தி வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசா வரும். கொஞ்சம் திக்னஸ் வந்து கொஞ்சம் மெலிசா வந்திருக்கு முன்ன இருக்கிறதோட. இப்போ இதே சப்பாத்தி வந்து நான் போடுறேன், மெலிஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். சப்பாத்தி வந்து முன்ன இருந்த சப்பாத்தியோட இப்போ வந்து வர்றது வந்து உள்ள என் கையே தெரியும், கொஞ்சம் பேப்பராக வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து திக்னஸ் வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா இதோட நீங்கள் சவுண்டு கேளுங்களேன். மிஷினோட சவுண்டு ரன் பண்ணும்போது ஒரு சவுண்டு கூட வந்து இதில் முட்டுற சவுண்டு வந்து கேட்காது. ஸோ அந்த மாதிரி முட்டாத மாதிரி இருந்தாலே வந்து உங்களுக்கு பிளேட்டு சேஃபு. அதனால் வந்து உங்களுக்கு இந்த ரெகுலர் கோட்டிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மிஷினில் வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக வருதுன்னா இந்த மிஷினில் ரொம்ப கம்மியாக வரும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினில் வந்து
4 சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதால உங்களுக்கு வந்து திக்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு பிளேட் வந்து முட்டாது. அப்போ கோட்டிங்கோட லைஃப்பும் வந்து உங்களுக்கு நல்லா வரும் கம்பேர்ட் டு அதர் மிஷின்ஸ் இந்த மார்க்கெட். ஒன்று விடாமல் அப்படியே வந்து கண்டினியூஸாக வந்து போடுறோம். 1 2 3 4 5 6. இப்போ நான் போடுறத வச்சு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ டைமில் எவ்வளோ பால்ஸ் போட்டிருக்கேன். அதை வச்சு நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம சப்பாத்தி போடுறோம். ஸோ பர் ஹவர் வந்து எவ்வளோ வரும் அப்படின்றது உங்களுக்கு ரஃபாக வந்து உங்களுக்கு நீங்களே கேல்குலேட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து த மோஸ்ட் ரிலையபிள் இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரிலையபிளாக இருக்கும். இந்த மிஷின் வந்து நீங்கள் வந்து ஒரு தொடர்ந்து டபுள் ஷிஃப்ட் ட்ரிபிள் ஷிஃப்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது 8 மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ரெஸ்ட் கொடுத்துட்டு திருப்பி வந்து 8 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். இல்லை நான் ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னா கூட நீங்கள் தொடர்ந்து 16 மணி நேரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் வராது. மெயினான விஷயம் என்னன்னா இது நம்ம ரொம்ப ரக்கடான ஒரு எஸ்எஸ்ல தான் பண்ணியிருக்கோம். எஸ்எஸோட திக்னஸும் நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன். ரொம்ப இதுதான். அண்டு நிறைய கேட்ரிங்கில் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000 சப்பாத்தி மேனுஃபேக்சர் பண்ணோம் அப்படின்னா பர் ஹவருக்கு வந்து 800 தரும். ஸோ அப்போ வந்து இது நான் ஸ்டாப்பாக வந்து அப்படியே போட்டு யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ பெருசாக வந்து வேலை எதுவும் வைக்காது. அந்த ஒரு 1 lakh சப்பாத்தி அப்படின்ற இதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாமல் வரும். அது சம்டைம்ஸ் வந்து 2 lakh 2.5 lakhs வரைக்கும் கூட வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு சப்பாத்தி வந்து அது போயிட்டுருக்கும். பட் ஆவரேஜாக வந்து 1 lakhன்றது ஒரு pretty நார்மல். இப்போது சப்பாத்தி வந்து நீங்கள் இவ்வளோ சப்பாத்தி போடுறீங்கன்னா கோட்டிங் வந்து இது பண்ணாமல் இருக்குது. இதோட பிளேட்டோட திக்னஸும் ரொம்ப கனமாக இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்னா மற்ற மிஷினில் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா மிஷினுக்கு ஹீட்டர் இருக்குது, ஹீட்டருக்கு பின்னாடியே மோட்டர் இருக்கும். அதனால் அந்த மோட்டரோ கியர் பாக்ஸோ வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து போயிடும். அப்போது வந்து என்ன ஆகுன்னா அந்த பிரேக் டவுன் வந்து அந்த மிஷினில் வந்து நிறைய ஆகும். அண்டு அதில் வந்து நீங்கள் கண்டினியூஸாக போடும்போதும் வந்து அது ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹீட்டர் பக்கத்துலேயே மோட்டர் வைப்பாங்க. நம்மளோட டிசைன் எப்படின்னா மோட்டர் வந்து கீழே இருக்கும். அதை வந்து செயின் வழியாக தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ மோட்டர் வந்து சேஃப். எவ்வளோ நேரம் வேணால் மிஷின் ஓடும். இப்போது இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ரிலையபிளான மிஷின். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 4 வருஷங்கள் இருக்குது. 75,000 + GST. அதுக்கு அடுத்த வருஷம் 85,000 + GST. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 110 + GST அந்த மாதிரி வந்து வரும். ஸோ இது வந்து எஸ்எஸ் வேரியேஷன் வந்து 1,10,000 + GST வரும். இதே வந்து நீங்கள் எம்எஸ்ல வந்து வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 75,000 + GSTலே வந்து ஸ்டார்ட் ஆகும் ப்ரைஸ். நம்பி நீங்கள் ஆர்டர் எடுக்கலாம். பேசிக்காக இந்த மிஷின் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நம்பி வந்து ஆர்டர் வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் தைரியமாக வந்து கஸ்டமர்ஸ்க்கு இது பண்ணலாம். அண்டு இந்த மிஷின் பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸோ இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. டெஃபினட்டாக வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக வந்து நாங்கள் போடுற மற்ற வீடியோஸ் எல்லாமே அப்டேட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டும் பண்ணலாம், இல்லை எனக்கு காலும் பண்ணலாம்.